வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் எதுவும் வராது. டாக்டர் காயத்ரி பாத்துக்குவாங்க. ஈஸ்வரி, இந்த மாதிரி ரிஸ்கான கேஸ வேற எந்த டாக்டரும் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க பண்றாங்க. டாக்டர், ஃபீஸ் ரொம்ப அதிகமா கேக்குறாங்க. 12 lakhs ரெடி பண்ணனும். So you make it ready, okay? என்ன இசு 12 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. அவ்வளவு பெரிய தொகைக்கு இப்ப நம்ம எங்க போவோம்? எங்கேயாவது போய் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் சின்னையா. சக்தி சார், நீங்க எல்லாரும் இங்கே இருந்து அத்தைய பாத்துக்கோங்க. நானும் சின்னையாவும் பணத்தோட வரோம். ஈஸ்வரி, இப்ப என்கிட்டயும் உனக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு பணம் இல்ல ஈஸ்வரி. நான் என்ன பண்ணுவேன்? அக்கவுண்ட்ல இருந்த பணம் எல்லாத்தையும் அந்த கிரிஜா தான் சுருட்டிட்டு போயிட்டாலே. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. சரிக்கா. சின்னையா. என்ன கிரிஜா, என்னாச்சு? நான் அடிச்ச அடியில அந்த வசுந்தரா ரொம்ப சீரியஸா இருக்கலாம். காயத்ரின்னு ஒரு டாக்டர் வந்து வசுந்தராவை செக்அப் பண்ணி பார்த்துட்டு ஆபரேஷன் பண்ணி பொழைக்க வைக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆமா, எப்ப ஆபரேஷன் பண்றாங்களா? டாக்டர் காயத்ரி வந்து நாளைக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா. ஆபரேஷனுக்கு 12 லட்சம் ஆகும்னு சொல்லிருக்காங்களாம். அந்த ஈஸ்வரி பணத்தை ரெடி பண்றதுக்காக போயிருக்கலாம். ஏங்க, இந்த ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா நடக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடியே அந்த வசுந்தரா சாகணும். நாம அவளை சாகடிக்கணும். எந்த செக்யூரிட்டியும் இல்லாம இந்த பைனான்ஸ்காரங்க நம்ம கேக்குற பணத்தை கொடுத்துருவாங்களா? டெஃபினட்டா கொடுப்பாங்க சின்னையா. சரி, உனக்கு இந்த பைனான்சியரை நல்லா தெரியுமா இசு? தெரியும் சின்னையா. இந்த பைனான்சரோட பொண்ணு ஒரு கும்பல் கிட்னாப் பண்ணிட்டு போய் இவரை பணம் கேட்டு மிரட்டினாங்க. அப்ப நான் தான் இவரோட பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். அதனாலதான் நான் இவருக்கு போன் பண்ணி பணம் கேட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றேன், உடனடியா வாங்கன்னு சொன்னாரு. கண்டிப்பா நமக்கு பணம் கிடைச்சிரும். அத்தையோட ஆபரேஷன் எந்த இடைஞ்சலும் இல்லாம நல்லபடியா பண்ணிடலாம். சரி இசு, அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு அது போதும். ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க திலகா, எப்படி இருக்கீங்க? ஈஸ்வரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? என் அத்தை விஷயம் உங்களுக்கு தெரியும்ல திலகா. அவங்களுக்கு இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதான் பணம் வாங்குறதுக்காக பைனான்சரை பார்க்க வந்திருக்கேன். ஈஸ்வரி, நீங்க லஞ்சம் வாங்க போயிருக்கிறதா விஜிலன்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா ஈஸ்வரி, இப்பதான் ஒரு டீம் உங்களை பிடிக்கிறதுக்காக இங்க இருந்து கிளம்பிருக்காங்க. நீங்க யார்கிட்டயும் பணம் வாங்கிடாதீங்க. உடனே இப்பவே அங்க இருந்து கிளம்பிடுங்க. ஓகே திலகா. என்ன இசை, சின்னையா வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பணும். ஏன் இசை, என்னாச்சு? நம்ம பணத்தை வாங்கிட்டு போயிருவோம். இல்ல சின்னையா, வாங்க நம்ம போலாம். நம்ம லஞ்சம் வாங்க வந்திருக்கிறதா யாரோ விஜிலன்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பிடிக்கிறதுக்கு இங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருக்க கூடாது சின்னையா, வாங்க போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னால முடியல ஈசு.